சென்னையில் சினிமா பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய தேட்டர்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. ரொம்ப நல்ல படங்களுக்கு, மற்ற படங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஹிட் ஆகிற படங்களுக்கு கிடைக்காது. அப்படியும் ஹிட் ஆகிற படத்தை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோன்னா ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக பார்த்துடலாம். அது எந்த இடம்னா மாயாஜால் காம்ப்ளெக்ஸ் போனால் அங்கே ஏன்னா அங்கே 80 ஷோ கிட்டத்தட்ட ஒரு நாள் ஓட்டுவாங்க. அதனால் கண்டிப்பாக டிக்கெட் கிடச்சிடும், ஏதாவது ஒரு ஷோ கண்டிப்பாக கிடைக்கும், பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி இருக்கிற நிலைமையில் அங்கே சர்ச் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை இல்லையா, ஒரு ஷோலையும் டிக்கெட்டே இல்லை. அதுக்கு அடுத்தது சனி ஞாயிறு, இந்த 3 நாட்களுக்கும் ஃபுல் ஷோவோட டிக்கெட்டும் சோல்ட் அவுட். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த பிரளயம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ யார் மாயாஜாலுக்கு போனாலும் ஷோ பார்க்க முடியாது, பர்டிகுலராக பேட்டை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற எல்லா ஷோலையும் பேட்டை மட்டும் ஃபுல்லாகிட்டே வருது. சில ஸ்பெஷல் ஷோ கொண்டு போய் இயர்லி மார்னிங் 6 o'clockலாம் போடுறாங்க, அந்த ஷோவும் ஃபுல்லாகிடுது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, மாயாஜாலில் நெக்ஸ்ட் 1 வீக்கு பேட்டை படத்தை ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி ரிசர்வேஷன் சண்டேக்கு வேணும்னு ரிசர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக எப்போ சினிமா பார்க்கணுனாலும் இப்போ நாங்களாம் வந்து மாயாஜால் தான் போய் பார்ப்போம், ரொம்ப ரஷ்ஷான படம். ஏன்னா ஏதாவது ஒரு ஷோ ஸ்பெஷல் ஷோ போட்டு கொடுத்துருவாங்க, டிக்கெட் கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நான் டவுட் பண்ணி புக் மை ஷோவில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அது உண்மையாக இருக்குது. அதை நேயர்களுக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இந்த மாயாஜாலம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொண்டாட்டம் இன்னும் எத்தனை நாள் தொடரும். அதாவது இது நான் என்ன சொல்கிறதுனா, இது எல்லோரும் இந்த படத்தை வந்து ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முடிவாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது தெரியுது. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது கூட சில பேர் வந்து தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதை விட்டுருவோம், அது அவங்க விஷயம். ஏன்னா இமயமலை மேலே மோதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தானே சேதாரம், இமயமலைக்கு எதுவும் சேதாரம் இல்லையா? தலைவர் இமயமலை தானே. நன்றி, வணக்கம்.